வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஎன் இன்ஃபோ பாண்டியர்களோட வரலாற்று சீரீஸ். போன எபிசோட்ல நாம எப்படி ஜடாவர்மன் சுந்தர பாண்டியர் காலத்துல பாண்டி நாடு தங்கம் பூசின மாதிரி தகன்னு ஜொலிச்சது, ஹொய்சாளர்களை அடிச்சு துவம்சம் பண்ணி தென்னிந்தியாவுக்கே பாஸ் மாதிரி பாண்டியர்கள் கெத்து காட்டினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அது மட்டும் இல்லாங்க, மாரவர்மன் குலசேகர பாண்டியன் எப்படி இலங்கைய வரைக்கும் போய் பாண்டிய கொடியை நட்டுட்டு வந்தாருன்னு பார்த்தோம். ஆனா இப்போ மேட்ரு என்னன்னா, ஒரு சாம்ராஜ்யம் உச்சத்துக்கு போயிட்டாலே அங்க ஒரு கண் திருஷ்டி விடுவோமே, அது இப்போ நம்ம பாண்டிய நாடு மேல விழுந்துருச்சு. அதுவும் வெளியிலிருந்து இல்ல, வீட்டுக்குள்ளேயே. ஸோ இந்த வீடியோல மாரவர்மன் கட்டி எழுப்பிய சாம்ராஜ்யம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா துரோகத்தால விழுந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாரவர்மன் குலசேகர பாண்டியர் ஒரு 40 வருஷம் கெத்த ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட காலத்துல மதுரை ஒரு உலகத்தரம் வாய்ந்த பிசினஸ் ஹப்பா இருக்கு. மார்க்கோ போலோவே வந்து பார்த்துட்டு அடைங்கப்பா இம்புட்டு காசா அப்படின்னு மெர்சலாகி எழுதுற அளவுக்கு பொருளாதாரம் உச்சத்துல இருக்கு. ஆனா கிபி 1310 வாக்குல குலசேகர பாண்டியருக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் வருது. அவருக்கு 2 பசங்க, ஒருத்தர் சுந்தரபாண்டியன், இன்னொருத்தர் வீரபாண்டியன். சுந்தரபாண்டியன் தான் முறப்படி பட்டத்தரசிக்கு பிறந்த மூத்த மகன். இவன் தான் அடுத்த ராஜான்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மாரவர்மனுக்கு வீரபாண்டியன் மேல ஒரு தனி பாசம் வந்துருச்சு. ஏன்னா வீரபாண்டியன் போர்க்களத்துல பிச்சு உதறாரு, ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பாவும் இருக்கிறான். இதை பார்த்துட்டு மாரவர்மன் ஒரு தப்பு பண்றாரு. தகுதி யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் முடி அப்படின்னு சொல்லி வீரபாண்டியனை இளவரசரா அறிவிச்சிடுறாரு. ஆம்பூட்டு தான். இதை கேட்டதும் சுந்தரபாண்டியனுக்கு பயங்கரமா காண்டாயிடுச்சு. நான் தான் சீனியர், எனக்கு போட வேண்டிய கிரீடத்தை இந்த சின்ன பையனுக்கு கொடுத்துட்டாரேன்னு ஈகோ தலைக்கு ஏறிடுச்சு. மனுஷன் சும்மா இருப்பாரா? நல்ல சமயம் பார்த்து பெத்த அப்பான்னு கூட பார்க்காம மாரவர்மன் குலசேகர பாண்டியரை அரியணை ஆசைக்காக கொன்னுடுறாரு. அப்பாவை கொன்னுட்டு சுந்தரபாண்டியன் மதுரையில அரியணையில உட்கார்ந்துட்டாரு. ஆனா அங்கதான் அவருக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருந்துச்சு. மக்கள் மத்தியிலையும் மற்ற பாண்டிய இளவரசர்கள் மத்தியிலையும் இவருக்கு பெரிய எதிர்ப்பு கிளம்புச்சு. அப்பாவையே கொன்ன கயவாளி கூட நாம இருக்கிறதா அப்படின்னு எல்லாரும் இவரை ஓரங்கட்ட ஆரம்பிச்சாங்க. இதை கேள்விப்பட்ட வீரபாண்டியன் சும்மா இருப்பாரா? அவர் மதுரையோட தென்பகுதியில திருநெல்வேலி பக்கம் ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு வர்றாரு. பெத்த அப்பாவை கொன்னவனை சும்மா விடக்கூடாது, சுளுக்கெடுக்கணும்னு பயங்கர வேகத்துல மதுரை நோக்கி படையெடுக்கிறாரு. மதுரைக்கு வெளியே ஒரு பெரிய போர்க்களம் தயாராகுது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில நடக்கிற இந்த சகோதர யுத்தத்தை பார்த்து மதுரையே பீதியில நடுங்குது. வீரபாண்டியன் ஒரு கில்லாடி, அவர் போர்க்களத்துல சமையா வித்தையை காட்டுறாரு. சுந்தரபாண்டியனோட படைகளை மலமலன்னு துவம்சம் பண்றாரு. கடைசியில சுந்தரபாண்டியனால வீரபாண்டியனை சமாளிக்க முடியல. இங்க இருந்தா நம்ம கதையை முடிச்சிடுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு சுந்தரபாண்டியன் மதுரையை விட்டு எஸ்கேப் ஆகிறாரு. தோத்து போன சுந்தரபாண்டியன் மனசுக்குள்ள ஒரு வஞ்சத்தை வளர்த்துக்கிறாரு. மதுரை எனக்கு இல்லைன்னா அது யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு கொடூரமான முடிவெடுக்கிறாரு. அவர் நேரா வடக்கு நோக்கி போறாரு. அங்க அப்போ டெல்லியில அலாவுதீன் கில்ஜி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட தளபதி தான் இந்த மாலிக் கபூர். சுந்தரபாண்டியன் போய் மாலிக் கபூர் கிட்ட சரணடைகிறாரு. ஐயா, எங்க தம்பி என்னை துரத்தி விட்டுட்டான், எனக்கு என் அரியணையை திருப்பி வாங்கி கொடுங்க, அதுக்கு பதிலா நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன்னு ஒரு பெரிய துரோகத்தை அரங்கேற்றாரு. இதை கேட்ட மாலிக் கபூருக்கு ஒரே குஷி. ஏன்னா தென்னிந்தியாவோட செல்வத்தை பத்தி ஏற்கனவே அவரு நிறைய கேள்விப்பட்டிருக்காரு. இப்போ உள்ளூராலே வழிகாட்டுறான்னு சொன்னா சும்மா விடுவாங்களா? அலாவுதீன் கில்ஜியோட உத்தரவுப்படி மாலிக் கபூர் ஒரு மாபெரும் படையோட தெற்கு நோக்கி புறப்படுறாரு. இது வெறும் உதவி படை கிடையாது, இது ஒட்டுமொத்த பாண்டிய சாம்ராஜ்யத்தையும் ஆட்டி படைக்க போற ஒரு சூறாவளி. இவர் வர்ற வேகத்தை பார்த்தா வழியில எவன் குறுக்க வந்தாலும் அவனுக்கு சங்குதான்ங்கிற மாதிரி இருந்துச்சு. முதல்ல ஹொய்சால மன்னன் 3ஆம் வீரவல்லாளனை பிடிச்சி அவரோட செல்வத்தை எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு அவரையே தனக்கு வழிகாட்ட சொல்லி மிரட்டி அழைச்சிக்கிட்டு வர்றாரு. தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே நுழையும் போது மாலிக் கபூருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இங்கே இருக்கிற காடு, மலை, ஆறு இதெல்லாம் டெல்லி படைக்கு புதுசு. ஆனால் சுந்தரபாண்டியன் கூடவே இருந்து இங்கே போங்க அங்கே போங்கன்னு ரூட் மேப் போட்டு கொடுக்குறாரு. இது எப்படி இருக்குன்னா, வீட்டுக்குள்ளே திருடனை வீட்டாலே கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இருக்குது. மாலிக் கபூர் படையெடுத்து வர்ற செய்தி வீரபாண்டியனுக்கு எட்டும்போது அவர் பதற்றப்படலை. அவர் ஒரு தில்லான ஆள். நேருக்கு நேர மோதுனா அவங்க குதிரைப்படை நம்மளை நசிக்கிடும், அதனால் நம்ம வேற மாதிரி வித்தையை காட்டணும்னு முடிவு பண்ணுறாரு. வீரபாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, மதுரையில் இருக்கிற அம்புட்டு பொன், பொருள், வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுறாரு. முக்கியமாக மதுரையோட அந்த பிரம்மாண்டமான கோட்டையை மட்டும் நம்பி இருக்காம காடுகளுக்குள்ள தன்னோட படைகளை ஒளிச்சு வைக்கிறாரு.
மாலிக் கபூர் வந்து பார்க்கறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, ஒரு ஈக்காக்காவை கூட காணோன்னு அவர் மண்டைய சொறிகிறாரு. மாலிக் கபூர் படைகள் தில்லை வணியா உள்ள நுழையுது. அங்கே இருந்த கோவில்களில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் லபக்குன்னு சுருட்டுறாங்க. ஆனால் வீரபாண்டியன் சும்மா விடலை. காடுகளுக்குள்ள பதுங்கி இருந்துக்கிட்டு டெல்லி படை அசந்து இருக்கிற நேரமாக பார்த்து சட்டுன்னு எகிரி வந்து அடிச்சுட்டு திரும்பவும் காட்டுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதனால் மாலிக் கபூர் பயங்கரமாக காண்டாகிறாரு. யாரை அடிக்கிறதுனே தெரியலையேப்பான்னு அவருக்கு பீதி கிளம்புது. பாண்டிய நாட்டு படை வீரர்கள் ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாலையும் ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாலையும் ஒளிஞ்சிருந்து அம்பு விடுறதும் ஈட்டியால குத்துறதுமா மாலிக் கபூரோட நிம்மதியை குலைக்கிறாங்க. இதுதான் அந்த காலத்து கொரில்லா போர் முறை. மாலிக் கபூர் ஒரு வழியா மதுரைக்குள்ள நுழையிறாரு. ஆனா அங்கே என்ன மேட்டர்னா, அவர் எதிர்பார்த்து வந்த வீரபாண்டியன் அங்கே இல்லை. மதுரையே வெறிச்சோடி கிடக்கு. ஆனா அங்கே இருந்த மக்களும் சின்ன சின்ன படைப்பிரிவுகளும் மாலிக் கபூரை உள்ள விடாம முட்டி மோதுறாங்க. அப்ப நடந்த சண்டையில மதுரை நகரமே ஒரு போர்க்களமா மாறுது. தெருக்கு தெரு ரத்தம் ஓடுது. மாலிக் கபூர் கோபத்துல என்ன பண்றாருன்னா, மதுரையில் இருக்கிற முக்கியமான இடங்களை எல்லாம் தீ வச்சு கொளுத்த சொல்றாரு. அந்த தீயோட வெளிச்சம் மதுரையே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத காட்டுது. இதை பார்த்துட்டு சுந்தரபாண்டியன் என்ன நினைச்சிருப்பாருன்னு தெரியல. ஆனா அரியணை ஆசைக்காக பெத்த அப்பாவை கொன்னவருக்கு தன்னோட சொந்த ஊர் எரியறது பெருசா தெரிஞ்சிருக்காது. மாலிக் கபூருக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. வீரபாண்டியனை பிடிக்காம நம்ம இங்கே கல்லா கட்ட முடியாதுன்னு முடிவு பண்ணி பாண்டியனோட அந்த ரகசிய புதையலை தேடி அலையிறாரு. வீரபாண்டியன் ஒவ்வொரு தடவையும் மாலிக் கபூர்கிட்ட இருந்து நூல் இலையில தப்பிச்சு நழுவிக்கிட்டே இருக்காரு. இதனால டெல்லி படைக்கு ஒரு கட்டத்தில் செமலந்தாயிடுச்சு. எங்கடா இருக்கான் அந்த பாண்டியன்னு கேட்டுக்கிட்டே மாலிக் கபூர் மதுரையோட மூல முடுக்கெல்லாம் நோட்டமிடுறாரு. ஆனா வீரபாண்டியன் கையில சிக்கவே இல்லை. வீரபாண்டியன் சிக்கல் என்னதும் மாலிக் கபூர் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சாரு. ராஜா தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் இங்க இருக்கிற காசையாவது அள்ளுவோன்னு முடிவு பண்ணி மதுரையோட முக்கியமான கோவில்களில் புகுந்து தகுடுதத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? கோபுரங்கள் எல்லாம் பொன்னால செஞ்ச கலசம் வச்சு தகதகன்னு மின்னுச்சு. மாலிக் கபூர் ஆளுங்க அந்த பொன்னையும் வைரங்களையும் பார்த்து, அடேங்கப்பா இம்புட்டு வைரமா இன்னும் வாயை பிளந்துட்டு அங்கிருந்த நகைகள் சிலைகள் எல்லாத்தையும் மூட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மதுரை மக்களுக்கு வயிறு எரிஞ்சுது. ஆனா எதிர்த்து பேசினா வெட்டி சாச்சிடுவாங்கன்னு பயத்துல உறைஞ்சு போய் நின்னாங்க. மாலிக் கபூர் மதுரையிலிருந்து எதெல்லாம் எடுத்துட்டு போனாருன்னு கல்வெட்டு ஆதாரங்களும் அந்த காலத்து வரலாற்று ஆசிரியரான அமீர் குஸ்ருனும் தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சுமார் 512 யானைகள், ஆமாங்க, அம்புட்டு யானைகளையும் வரிசையா கட்டி கூட்டிட்டு போயிருக்காரு. 5000 குதிரைகள், சுமார் 500 மூட்டை தங்கம் வைரம் முத்துக்கள். இதையெல்லாம் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு? நம்ம ஊர் காசு நம்ம ஊர் முத்துன்னு பீலாகுதுல. ஆனா அந்த சமயத்துல சுந்தரபாண்டியன் மாலிக் கபூர் பின்னாடியே போய், ஐயா எனக்கு ராஜ பதவி கிடைக்குமான்னு நைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரே, அதுதான் பெரிய கொடுமை. மாலிக் கபூர் அவரை ஒரு டப்பா மாதிரி தான் பார்த்தாரு. உனக்கு எதுக்குடா பதவி, ஓரமா நில்லுங்கிற ரேஞ்சுக்கு தான் சுந்தரபாண்டியனை வச்சிருந்தாரு. மாலிக் கபூர் செல்வத்தை எல்லாம் அள்ளிட்டு சரி கிளம்புவோன்னு நினைக்கும் போது வீரபாண்டியன் ஒரு வேற லெவல் வித்தையை காட்டினாரு. மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. வைகை ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. வடநாட்டுக்காரங்களுக்கு இந்த தென்னாட்டு மழைனா கொஞ்சம் அலர்ஜி. இதையே ஒரு வாய்ப்பா வச்சுக்கிட்டு வீரபாண்டியன் காடுகள்ல இருந்து வந்து மாலிக் கபூர் படைகளை தெறிக்க விட்டாரு. டேய், பெத்த அப்பாவை கொண்ட சுந்தரபாண்டியனுக்கு துணை போன கயவாளிகளான்னு சொல்லி வீரபாண்டியனோட படை வீரர்கள் எகிரி அடிச்சாங்க. மாலிக் கபூர் படைகளுக்கு இது ஒரு பெரிய எசகு பிசகான சிச்சுவேஷன். ஒரு பக்கம் மழை, இன்னொரு பக்கம் ஆத்து வெள்ளம், அதுக்கு நடுவுல பாண்டியர்களோட திடீர் அட்டாக். மாலிக் கபூர் நிஜமாவே அரண்டு போயிட்டாரு. இங்க ரொம்ப நாள் இருந்தா நம்மள உயிரோட விடமாட்டாங்கன்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. வீரபாண்டியனை நேருக்கு நேர் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் மதுரையை ஒரு வழியா மொட்டையடிச்சிட்டு கிடைச்ச லாபத்தோட டெல்லிக்கு எஸ்கேப் ஆக முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தரபாண்டியன் என்ன பண்ணாரு தெரியுமா? மாலிக் கபூர் போனதும் நான் தான் ராஜான்னு மறுபடியும் சீன் போட ஆரம்பிச்சாரு. ஆனா மக்கள் அவரை ஒரு கயவாளி மாதிரி தான் பார்த்தாங்க. ஏன்னா பெத்த அப்பாவை கொன்னு வெளியூரால உள்ள கூட்டிட்டு வந்து நாட்டை சூறாட வச்சவரை யாராவது மதிப்பாங்களா? மாலிக் கபூர் போனதுக்கு அப்புறமாவது அண்ணனும் தம்பியும் கம்முன்னு இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள இருந்த அந்த அரியணை ஆசை இன்னும் நரநரன்னு பல்ல கடிக்க வச்சுது. வீரபாண்டியன் காட்டிலிருந்து வந்து மறுபடியும் மதுரை மேல எகிரி அடிச்சாரு. சுந்தரபாண்டியன் ஒரு கட்டத்துல தாக்கு பிடிக்க முடியாம இனி இங்க இருந்தா வேலைக்காகாதுன்னு சொல்லி வடக்கே தப்பிச்சு போயிட்டாரு. இந்த சகோதர யுத்தம் பாண்டிய வரலாற்றையே பிசுபிசுன்னு ஆக்கிடுச்சு. ஒரு காலத்துல தென்னிந்தியாவுக்கே பாஸ் மாதிரி இருந்த பாண்டியர்கள் இப்ப சின்ன சின்ன ஊர்களுக்கு ராஜாக்களா மாறிட்டாங்க. ஒருத்தன் திருநெல்வேலியில கெத்து காட்டுறது, இன்னொருத்தன் தென்காசி பக்கம் பதுங்கிறதுன்னு பாண்டிய நாடு சல்லட மாதிரி ஓட்டையாய் போச்சு. மாலிக் கபூர் போனதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்களுக்கு ஒரு மேட்டர் தெளிவா புரிஞ்சுது. பாண்டிய நாடு ரொம்ப வீக்கா இருக்கு, அங்க அடிச்சு பிடிச்சு ஒரு காலனியை உருவாக்கலாம்னு பிளான் போட்டாங்க. இதோட விளைவாதான் பின்னாடி மதுரை சுல்தானியம் உருவாகுது. ஆனா அதுக்கு முன்னாடி பாண்டிய இளவரசர்கள் தங்களோட மானத்தை காப்பாத்திக்க எப்படி துடிச்சாங்க. அவங்க கையில விட்டு போன மதுரையை மறுபடியும் பிடிக்க முடியலனாலும் தங்களோட பாண்டிய வம்சத்தை எப்படி தொடர்ந்தாங்கங்கிறது ஒரு மரண மாஸ்கதை. மக்களே, பாண்டிய பேரரசு எப்படி ஒரு உச்சகட்டத்தில இருந்து பாதாளத்துக்கு விழுந்துச்சுன்னு பார்த்தோம். அரியணை ஆசைக்காக பெத்த அப்பாவை கொண்ட சுந்தரபாண்டியனோட அந்த ஒரு தப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வரலாற்றையே மாத்திடுச்சு. ஆனா கதை இதோட முடியல.
இது பாண்டியர் வம்சம் என்ன ஆச்சு, மதுரை சுல்தான்கள் மதுரைக்குள்ள என்னென்ன அட்டகாசம் பண்ணாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில மறுபடியும் எப்படி மீட்டெடுத்தாங்க, இதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல இன்ச் பை இன்ச்சா கிண்டி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.